ரஞ்சி ட்ரோஃபில தமிழ்நாடு டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமாயிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு ஒயிட் பால்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரெட் பால்ல பிளேயர்ஸே இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த நேம்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்களும் அவங்களோட ஃபார்ம் அப்படியே டிப் ஆயிட்டே இருக்கு. அபர்ஜித்தா இருக்கட்டும், இந்திரஜித்தா இருக்கட்டும். சோ கொஞ்சம் நியூ பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டுறாங்க. இந்த பிரதோஷ் பால் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் இப்போ ரீசெண்டா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரேரான சில டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சந்தீப் வாரியர் இருந்தாரு. நட்ராஜன் வந்து ஆல் ஃபார்மட் பிளேயரா ஸ்டார்டிங்ல அறியப்பட்டாரு. இந்தியாவுக்கு வந்து டெபு பண்ணாரு ஒரே சீரீஸ்ல வந்து 3 ஃபார்மட்லயும். இப்ப பார்த்தா அவரு ஐபிஎல் தவிர வேற எந்த கேமுமே ஆடுறதே கிடையாது. ஆனா இன்னமும் கமெண்ட்ஸ்ல வந்து ஜஸ்டிஸ் ஃபார் நட்ராஜன் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பட் நமக்கே ஒரு ஜஸ்டிஸ் வேணாமா? எல்லா இதுலயும் போய் விளையாடி அந்த பெர்ஃபார்மன்ஸை காமிச்சாதான் வந்து டீமுக்குள்ள வர்றது அதெல்லாம் நடக்குமே தவிர எனக்கு தான் அவரே அந்த ஹோப்பை விட்டுட்டாரோன்னு தோணுது. ஓகே நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஐபிஎல் ஆடுவோம், அப்படி இப்படி பண்ணுவோன்ற மாதிரி. அவரோட பேஸும் பார்த்தா 120 அந்த மாதிரி டிப் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல கொட்டி கிடக்கிறது யாருன்னு பார்த்தா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மட்டும் குவாலிட்டியா ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்காங்க. மத்தபடி பார்த்தா எதுவுமே இல்லை. அண்ட் வந்து இந்த கிளாஷ் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியற மாதிரி இருக்கு கோச்சுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைனல்ஸ்ல ஒன்னு தோத்துட்டு கோச் மேல பழிய போட்டு கேஷுவலா அப்படி நகர்ந்து போனாங்க. இப்ப பார்த்தா ஆண்ட்ரே சித்தார்த் வந்து செஞ்சுரி அடிச்சாரு. ஒரு அக்ரெசிவான ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. பண்ணிட்டு பார்த்தா இல்ல எனக்கு வந்து என்ன நம்பர் 6க்கு அனுப்பிட்டாங்க, எனக்கு அதுல உடன்பாடே இல்லை, நான் கோச்சு கிட்ட சண்டை போட்டேன், என்ன இப்படி அனுப்பிட்டீங்கன்னு. அப்புறமா வந்து சில விஷயங்கள் தான் என் கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால நான் வந்து விளையாடி இந்த செஞ்சுரியை வந்து ஒரு பதிலடியா கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இப்படி ஓப்பனா பேசுறது. இது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப ஆப்வியஸா தெரியற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா இவங்க முடிச்சுட்டு ஒரு நல்ல ரெட் பால் டீமையும் நமக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் டிஎன்பிஎல் வந்ததுல இருந்து எல்லாரோட ஆஸ்பிரேஷன்ஸும் வந்து ஒயிட் பால்ல நல்லா பண்ணணும், T20 ஃபார்மேட்ல நல்லா விளையாடி அதுக்குள்ள போனாதான் ஏர்னிங் வரும் அப்படின்றதுதான் இருக்குன்றதுனால அது தப்பும் சொல்ல முடியல. ஏன்னா நீங்க டெஸ்ட் மட்டும் விளையாடிட்டு இருந்தா அவங்கள மதிக்கவும் மாட்டீங்க.